வாழ்வா சாவான் முடிவு பண்ணலாம். என் கூட வா. ஏய் ரோஜா, ஏய் ஓடாத. இல்ல ரோஜா ஓடாத. ஏய் ரோஜா நில்லு. நீ எனக்கு கிடைக்கல, யாருக்கும் கிடைக்க கூடாது. நில்லு. ஏய் ஏய் நில்லு. யாரும் அப்படியே கோவில கட்டி வச்சு மிரட்டு. இப்ப போல உன்னை குத்திர போடா. வாங்கடா, வேற யாரும் வரீங்களா? என்ன சீட்டி பாருங்கடா. டேய் தனியா ஓடுறது போதும்ல. வா நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா வரலாம். வா சங்கர் ப்ளீஸ். சங்கர் என்ன விட்டு. என் வயித்துல குழந்தை இருக்கு சங்கர் ப்ளீஸ். அப்போ என் கூட வர மாட்டேன். வர மாட்டேன். அப்போ நீ அவுட். உன் குழந்தையா? வேண்டாம் வேண்டாம் பண்ண விட்டுங்க. ஏய் ஐயோ விடுங்க சொல்றேன். நான் விட மாட்டேன். ஏய் வேண்டாம். ஏய் ஐயோ விடா. ரோஜா நீ போ ரோஜா. கைடி ரோஜா நீ போ ரோஜா. நீ போடிடு. நான் விட மாட்டேன். ஏய் ரோஜா வா வா வா. ஸ்னேகா சொல்றது கேளு. வா மாமா என்ன விடுமா. ஏய் யாரு நீ? உன்னால ரோஜா ஓடி போய்ட்டா. மகேஷ் உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்ன சொன்ன? மகேஷா? ரோஜா உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் இப்ப புள்ளத்தாச்சி பொண்ணு. உங்க குழந்தை தானே அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு நீங்களே ஏமா நகரத்துல முடிவு பண்ணிட்டீங்களா மகேஷ்? ஏய் நீ யாரடி என்ன ரோஜா பிரிக்கிறதுக்கு? என் பேர் ஸ்னேகா. நான் ரோஜாவோட ஃப்ரெண்ட். ரோஜாவோட ஹஸ்பண்ட் மகேஷ் நீங்க தான்றது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு கூட ரோஜாவோட வளகாப்புக்கு வந்து அவ வயித்துல வளர்றது ஏன் குழந்தை தானே நீங்க கலாட்ட பண்ணப்போ உங்களை எல்லாரும் அடிச்சு துரத்தினாங்கல்ல. அப்ப நானும் அங்க இருந்தேன். ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? அப்புறம் எப்படி உங்களையும் ரோஜாவையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க? உங்களையும் ரோஜாவையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். கத்தியா கீழே போட்டுருங்க. என்னது? என்னையும் ரோஜாவை நீ சேர்த்து வைப்பியா? அது உன்னால முடியுமா? நிச்சயமா முடியும். நீங்க மட்டும் எனக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா ரோஜா மனசுல உங்க மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை கலைச்சி உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியும். என்ன நம்புங்க மகேஷ். எப்படி நம்புறது? இந்த சன்னிதானத்துல இருக்கிற கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். ப்ராமிஸ். போதுமா? என்ன நம்புங்க. ப்ளீஸ் நேஹா ப்ளீஸ். இந்த ஹெல்ப் மட்டும் நீ பண்ணிட்ட வாழ்நாள் முழுக்க உன்னை மறக்க மாட்டேன். உனக்கு கோவில் கட்டி கும்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரோஜாவை ஒரு மனுஷியா மதிச்சா அதுவே எனக்கு போதும். இல்லங்க, அவ என்ன பத்தி தப்பாவே நடிச்சிட்டு இருக்கா. நான் அவன் மேல பைத்தியமா இருக்கேன். ஆனா அவன் என் காதல புரிஞ்சிக்கவே மாட்டான். அவங்க அம்மா, அவங்க அப்பா, இந்த மகேஷ், இல்ல நான் தான் மகேஷ் யாருமே நான் அவன் மேல வச்சிருக்க காதல புரிஞ்சிக்க மாட்டாங்க. எனக்கு ரோஜா வேணும். ஐயோ இங்க பாருங்க, கத்தாதீங்க. இது கோவில். நீங்க இந்த மாதிரிலாம் சத்தம் போடுறதுனாலதான் உங்களை எல்லாருமே மனநிலை சரியில்லாதவர்னு சொல்றாங்க. சரி சரி சரி, நான் கத்தல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். எனக்கு ரோஜா வேணும். சரி, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்களேன். ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடுறதுக்கா? சிச்சி, ரோஜா கிட்ட உங்களை பத்தி பேசி அவளை புரிய வச்சு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த ஒரு வாரம். நம்பலாமா? நிச்சயமா. ஐயோ, நீங்க எவ்வளவு நல்ல பொண்ணு. உங்களை போய் நான் கத்தியில கீறிட்டேனே. ஒரு நிமிஷம். ஐயோ, இருங்க, இது பிடிங்க. மகேஷ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க இதே கோவிலுக்கு வாங்க. நான் இங்க ரோஜாவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். சாரி. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் மகேஷ். என்னடா இது? என்ன போய் மகேஷ் கூப்பிடுறா? ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. பரவாயில்லையே, மென்டல் ஹாஸ்பிட்டலை விட வெளியே தான் நிறைய லூசுங்க சுதந்திரமா சுத்திட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன, ரோஜா தானே வேணும். இவ்வளவு வச்சு ரோஜாவை பிடிச்சிட வேண்டியதான். ஸ்னேகா, எங்கம்மா போயிட்டு வர்ற? கோயிலுக்கு பாட்டி. ஸ்னேகா நில்லு. என்னது? வந்து ஸ்னேகா, என்னாச்சுமா? சொல்லு. எப்படி காயமாச்சு? இல்ல, இது ஒண்ணும் இல்ல மகேஷ். ஸ்னேகா, என்னன்னு கேட்ட சொல்லு. எப்படி ஆச்சு? அது வந்து கோயில்ல மகேஷ் கத்தியால என் கையை கிழிச்சிட்டாரு. என்ன உளற?
எந்த மகேஷ்? அதான் ரோஜாவோட ஹஸ்பண்ட் மகேஷ். அவன் எது கோயிலுக்கு வந்தான்? ரோஜா கோயிலுக்கு வந்திருந்தா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மகேஷும் கோயிலுக்கு வந்து அவளை கத்திய காட்டி என் கூட வந்துடு, நம்ம ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லி மிரட்டினான். அடி தொடப்பக்கட்டையில. என்னாச்சு பாட்டி? ஒண்ணுமில்லம்மா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ சொல்லுமா, சொல்லு சொல்லு. ஏசியா, உனக்கு மூளையே இல்லையா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ரோஜா விஷயத்துல மூக்க நுழைக்காதேன்னு. கேட்டு தொலைஞ்சா தானே? மகேஷ், இது தற்செயலா நடந்தது. நான் கோயிலுக்கு போன நேரத்துல ரோஜா அங்க அவ அம்மாவோட வந்திருந்தா. மகேஷ் அங்க வந்து அவளை குத்த வந்துட்டாரு. அதை தடுக்க போய் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ என்ன பெரிய ஜாக்கி ஜான் நினைப்பா? இந்த கத்தி படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கிறது? இனிமே நீ வெளியில போறதா இருந்தா என்ன கூட கூட்டிட்டு போ. நான் தான் உனக்கு பாடி கார்டு. நீ எனக்கு பாடி கார்டா பாட்டி? ஆமா, அந்த விஜயவாடா வீரலட்சுமியை ஒரு குத்து விட்டானே, உனக்கு ஞாபகம் இல்ல? இன்ஃபேக்ட் பாடி கார்டு முனீஸ்வரன் தான் எங்க குலதெய்வம். பாட்டி, நான் போற இடத்துக்கெல்லாம் நீ கூட துணைய வரதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? குழந்தைக்காவது நல்லது கெட்ட தெரியும், சொன்னா புரிஞ்சுக்கும். நீ அதை விட மோசம். இல்ல மகேஷ், நான் நீ பேசாத ஸ்னேகா. இனிமேல் அந்த ரோஜாவையோ சங்கரையோ நீ சந்திக்க கூடாது, புரிஞ்சுதா? அவர் பேரு சங்கர் இல்ல மகேஷ். அந்த வீணா போனவன் பேர் என்னவா இருந்தா எனக்கு என்ன? நீ இனிமேல் அவங்களை சந்திக்க கூடாது, புரிஞ்சுதா? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நான் ரோஜாவையும் மகேஷையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். மொட்டை தலையா இருக்கிறவனுக்கு பேய் பிடிச்சா முடிய வச்சா ஆட்ட முடியும், மொட்டை தலையை தான் ஆட்ட முடியும். அப்படின்னா இங்க நீயும் மகேஷும் ஒன்னா சேர்றதே சஸ்பென்ஸா இருக்கு. இதுல நீ வேற யாரையோ ஒன்னா சேர்த்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தியாக்கும். பாட்டி, அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ரோஜாவையும் மகேஷையும் நான் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஸ்னேகா, வாய மூடு. அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டா அப்புறம் அசிங்கப்பட்டு தான் வந்து நிக்கணும். இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரோஜா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவ நன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால ரோஜாவையும் மகேஷையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது. மகேஷ், என்ன எதிர்த்து பேசாத ஸ்னேகா. இனிமே நீ அந்த ரோஜாவை சந்திக்க கூடாது. என் வார்த்தையை மீறி நீ அவளை சந்திச்சேன் வை, அப்புறம் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். மகேஷ், என்ன பேச்சு இதெல்லாம்? இது ஒரு சின்ன விஷயத்துக்காக என்ன கை நீட்டி அடிக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? அதுக்காக இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்றீங்க? அவன் என்னம்மா செய்வான்? அவன் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. பேசி பேசி அவனுக்கு வாய் வலிக்குது, அதான் கையால பேசிட்டான். ஸ்னேகா, ஸ்னேகா, போடா, போய் சமாதானம் பண்ணுடா. ஸ்னேகா, ஐம் சாரிடா. ஏதோ ஆத்திரத்துல கை நீட்டி அடிச்சிட்டேன். ஐம் வெரி சாரி. ஸ்னேகா, இங்க பாரு, நான் சாரி கேட்டதுக்கு அப்புறம் நீ இப்படி அழுந்துட்டு இருந்தானா சரி. நான் அடிச்சதுக்கு உனக்கு மனசா இல்லைனா நீ வேணா என்ன அடி. இந்தாடா, எதையாவது சொல்லி மாட்டிக்காத. இப்படித்தான் அந்த காலத்துல எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை வந்தது. அவர் என்ன அடிச்சுட்டாரு. என்னை சமாதானம் பண்றதுக்கு என்னை அடிச்சிரு திருப்பின்னாரு. நான் ஓங்கி ஒரு அரை விட்டம் பாரு. அரை நாள் ஏந்திருக்கல. அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கும் சண்டை வந்தா பார்ட்டி என்கிட்ட சரண்டர் தான். சிரிச்சுட்டாடா, சிரிச்சுட்டா. சரி சரி ஸ்னேகா, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போங்க. ஸ்னேகா, ம் செல்லம் இல்ல, குட்டிமா இல்ல, தங்கம் இல்ல, சமத்துல, ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் போலாமா? சரி சரி வா. பாட்டி, ஆ, இந்தா கொண்டா. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். வா ஸ்னேகா. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற கதை தான். எப்ப ரோஜா ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறாளோ அப்பதான் பூகம்பம் வெடிக்க போகுது. அப்ப சொல்லாம கொள்ளாம முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட வேண்டியதான். ஏய், கழுதிங்களா? கண்ணு தெரியல? விடுமா, குழந்தைகள் அப்படிதான் இருக்கும். எங்கடி அந்த ரெண்டு குடிச்சாங்க? யாரம்மா தேடுற? அதான் உங்க வீட்ல ரெண்டு வால் இருந்த குரங்குங்க இருக்கு, அதை தான் கேட்டேன். இதாம்மா, நான் கடைக்கு பேசு. எந்த குழந்தைங்களை பார்த்து குரங்கு குட்டிச்சா தாங்குற? அந்த சுசி ராஜாவை தான் கிரிக்கெட் ஆடும்போது என் பையனை அடிச்சுட்டு போயிட்டாங்க தெரியுமா? அதுக்காக குழந்தைங்களை போய் அப்படி பேசுறதா? குழந்தைங்களை அடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நீ சொல்றல, இப்ப நீ மரியாதை பேசணும், நான் உன்னை அடிச்சிருவேன். ஏய், என்னடி ரொம்ப தான் துள்ற? என்னமோ நீ பெத்த குழந்தைங்களை திட்டுற மாதிரி அழட்டிக்கிற. கல்யாணம் இத்தனை நாள் ஆயும் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு வக்கில்ல, மலடி ஆட்டு நிக்கிற. அனாதை புள்ளைய வளர்க்குற நீயே இவ்வளவு செலுத்துக்கும் போது ரெண்டு புள்ள பெத்த நான் எவ்வளவு செலுத்துக்குவேன்? யாரு பத்து மலடி? ஏய், என்னடி சொல்ற? என்ன தைரியம்? சொல்றத கொஞ்சம் கேளு. புருஷன் மட்டும் உன்னை கவனிச்சுக்கிறேன். வரியாடி வந்தன காலை வெட்டிடுவேன். கவிதா, என்னம்மா அது? சின்னவங்க சண்டையோட பெரியவங்க சண்டை தான் பார்க்க அசிங்கமா இருக்கு. ரோட்ல போற கண்டதுங்களா சும்மா உட்காந்துருக்க என்ன பார்த்து மலடின்னு திட்டிட்டு போதுங்க. இதுக்கெல்லாம் காரணம்
சனி இல்லைங்களே சரி பாரு. கவிதா ஐயோ இவ போய் குழந்தை இல்லைன்னு கவிதா அடி பாவி. சூடு வைக்க போறாளா எப்படின்னு பாக்குறேன். நான் மலடியாமே. அப்போ என்னால புள்ள பத்திக்க முடியாது இல்ல? அப்படிதான் இந்த தெருவுல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. இவரு இந்த பிணைக்கு அறிவே கிடையாது. இந்த அனாதை குழந்தைங்களை வளர்க்கணுங்கிறதுக்காக நான் மலடி பட்டம் சுமக்கணுமா? ச்சே. சுசி ராஜா நல்லா விளையாடுனீங்களா? ரொம்ப பசிக்கும்ல? அம்மா உங்களுக்கு கேக்கும் சாக்லேட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கை நீட்டுங்க. ஐயோ கவிதா ஏய், விடுங்க. விட மாட்டேன். விட மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா? நான் இந்த ஆத்துல இருக்க வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு எந்த கெடுதல் நடக்க விட மாட்டேன். விடுங்க விட மாட்டேன். நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? ச்சே. சனிங்களா இருக்குங்க ரெண்டு பேருக்கும். மாமி 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 என்னடா தங்கம் உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேம்மா. ரோஜா சங்கர் கத்தியால குத்த வந்ததும் நீ பயந்துட்டியாமா? சரி இந்த காஃபி சாப்பிடு. இல்லம்மா, சங்கரால ஆபத்து வர்றத பத்தி நான் எப்பவுமே கவலைப்பட்டதில்ல. ஆனா அந்த ஸ்னேகா அப்பாவிம்மா பாவம் என்ன காப்பாத்த வந்து அந்த சங்கர் கிட்ட மாட்டிக்கிட்டா. அந்த ராஸ்கல் அவளை என்ன செஞ்சானோ? எனக்கு உதவி பண்ண வந்தவளை ஆபத்துல மாட்டி விட்டுட்டு நான் சுயநலமா ஓடி வந்துட்டேனேம்மா. அத நினைச்சாதான் என் மனசாட்சி உறுத்துது. ரோஜா மாமா, அந்த சங்கரை தேடி கோயிலுக்கு போனீங்களே மாமா, என்னாச்சு? எங்கம்மா அந்த பையன் அங்க இல்ல, ஓடி போயிட்டான் போல இருக்கு. ஐயோ, அப்ப ஸ்னேகா? ஸ்னேகா அங்க இல்லையேம்மா. மாமா, அந்த சங்கர் கையில கத்தி வச்சுட்டு வர சுத்திட்டு இருந்தா. அவளை குத்தி இருப்பானா? ச்சே, அவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறவனை எப்படி வெளியில விட்டாங்க? அவங்க எங்க வெளியில விட்டாங்க? இந்த படுவா தப்பிச்சுல வெளியே ஓடியாந்துட்டான். ரோஜா, நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டேம்மா. அந்த சங்கர் படுவானால உனக்கு ஆபத்து வரன்றதுக்காக போலீஸ் நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. என்ன மாமா நீங்க? நான் ஸ்னேகா பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பாவம் மாமா, அவ என் மேல எவ்வளவு பாசம். இத்தனைக்கும் நான் அன்னைக்கு அவளோட அரங்கேற்றத்துக்கு கூட போகல. சரி சரி, நீ உன் ஃப்ரெண்டு ஸ்னேகாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லு, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவ இருக்காளான்னு பாத்துடலாம். ஐயோ, அவ நம்பர் என்கிட்ட இல்ல மாமா. நல்ல பொண்ணுமா நீ. இத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கிறா, ஒரு தடவை கூட ஃபோன் நம்பர் வாங்கி வைக்க மாட்டியா? இத பாருங்க. ஹலோ ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு ஆயுஸ் 100 100 என்ன அதுக்கு மேலேயே. ஸ்னேகாமா. ஸ்னேகா, என்னாச்சு? எப்படி இருக்க? உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சச்சே, ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. கையில தான் அடிபட்டுடுத்து. அதுக்கு தான் டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு கட்டும் போட்டுன்னு வந்துட்டேன். சாரி ஸ்னேகா, ஒன்ன ஆபத்துல மாட்டி விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். எதுக்கு ரோஜா இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுன்னு இருக்க? அப்புறம் மகேஷ் ஒரு வழியா சமாதானப்படுத்தி நான் தான் அனுப்பினேன். மகேஷா? அதான் ரோஜா, இன்னைக்கு கோவில்ல ஹலோ ஹலோ, ச்சே, லைன் கட் ஆயிடுச்சு மாமா. விடுமா, ஸ்னேகா திரும்பி ஃபோன் பண்ணுவா. வே வே வே. அவ என்னமோ மகேஷ்னு சொன்னா, மேல கேக்குறதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு மாமா. விடுமா, அவளோட மகேஷ பத்தி பேசிருப்பா அவ. போதும், போன் தொடச்சிட்டு இருக்க மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். சொல்லு, யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? அப்போ நீ அந்த கிருஷ்ணா கிட்ட போன் பேசாம இருக்க போறது இல்ல, அப்படிதானே? நான் ஒன்னும் கிருஷ்ணா கிட்ட பேசல. இது ராங் நம்பர். இங்க பாருசியா, தேவையில்லாம என்கிட்ட போய் சொல்லிட்டு இல்ல இருக்க. இல்ல,
நீங்களும் பாட்டியும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் இங்க பார். பாத்தியா பாட்டி, பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? இதை பாருடா, நம்ம 2 பேரும் ரகசியம் பேசணும்னா அவளை காப்பி போட சொல்லி அனுப்புவோம். நம்ம டெக்னிக்கை அவள் ஃபாலோ பண்ணுறா பாரு. நம்ம கிண்டுன அல்வாவை அவளே சுட சுட கிண்டி நமக்கு பார்சல் பண்ணி தர்றா. வர இப்ப ரொம்ப உஷாராயிட்டு வரா பாட்டி. நம்ம உள்ள வரதுக்கு முன்னாடி யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. யாருன்னு கேட்டா ராங் நம்பர்ன்றா. யாருது அந்த நம்பர்னு இப்பவே கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஹலோ ஸ்னேகா, ஏன் லைன் கட் பண்ணிட்ட? நீ ஏதோ மகேஷை பத்தி சொல்ல வந்தியே. என்ன மாமா இது மறுபடியும் கட் ஆயிடுச்சு? ஏமா பேசுனது ஸ்னேகா தானா? நீ பாட்டுட்டு போன் எடுத்து ஸ்னேகா ஸ்னேகான்னு பேச ஆரம்பிச்சிட்ட. வெய் வரோம். ஏதாவது ஃபால்ட் கூட இருக்கலாம். என்னடா எகிரி குதிச்சு உட்கார்ற? பாட்டி அவ ரோஜா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்கா. 2 பேருமே மகேஷ்னு ஏதோ பேசியிருக்காங்க. அப்ப நிஜமாவே ராங் நம்பர் தான். ஸ்னேகா உண்மையை தான் சொல்றான். இப்ப வர உண்மையை பேசுறவங்களை கண்டா எனக்கு பயமா இருக்கு. இது ரொம்ப நாள் தாங்காதுடா. ஸ்னேகா விஷயத்துல சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு பண்ணு. வலிக்குதா மாமி? இல்லடா ராஜா, சாரி மாமி, எங்களை காப்பாத்த போய் தான் நீங்க காயப்படுத்திக்கிட்டீங்க. அப்படிலாம் இல்லடா தங்கம். உனக்கு எதுக்கு சிரமம்? நான் பண்ணிக்கிட்டுமா? தாத்தா அம்மா மாமி கையில சூட்டு வச்சிட்டாங்க. ஐயோ என்னம்மா இது? அது ஒண்ணும் இல்ல, தழுவு பண்ணும்போது கையில பட்டுடுத்து. தாத்தா மாமி போய் சொல்றாங்க. என்னம்மா இது இவ்வளவு அரக்கத்தனமா இருக்கு? எங்க வ கவிதா? ஐயோ கவிதா பாருங்க, என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு கோவப்படுது. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக கையில சூடு போறதா? எங்க வ? என்னப்பா ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன்லாம் வீட்ல வந்து காட்டுறீங்க? காபி சாப்பிடுறீங்களா? அப்பா என்ன நீங்க இப்படி காட்டு முன்னாடி திரும்ப நடந்துக்கிறீங்க? நீ நடந்துக்கிட்டது மட்டும் நாகரிகமா இருக்கா? எதுக்கு அவங்க கையில சூடு போட்ட? இது நல்லா இருக்கே. நான் இன்னும் வேணும்னே அவங்களுக்கு சூடு வச்ச மாதிரில கேக்குறீங்க. நான் குழந்தைங்களுக்கு சூடு வைக்கும்போது அவங்க வந்து குறுக்க கை விட்டாங்க. அடப்பாவி, குழந்தைங்களுக்கு சூடு வைக்க பாத்தியா? நீ மனுஷ ஜென்மம் தானா? சும்மா கத்தாதீங்கப்பா. இதுங்க 2 பக்கத்து வீட்டு குழந்தை போய் அடிச்சிட்டு வந்திருக்குங்க. அந்த பொம்பளை நேரா வீட்டுக்குள்ள வந்து என்ன பிடிச்சு கத்துறா. நீ மலடி, உனக்கு குழந்தையோட அருமை தெரியாதுன்னு. எனக்கு இதெல்லாம் கேட்கணும் தலையெழுத்தா? குழந்தைங்க மேல பாசம் காட்டி வளர்க்கறதுக்கு தான் உன் அம்மாவை நியமிச்சேன். சூடு போட்டு வளர்க்கறதுக்கு இல்ல. தப்பு செஞ்சா குழந்தைங்களை தண்டிக்கணும், இல்லன்னா கெட்டு குடிச்சவராயிடும். தண்டிக்கிறது சரிதான், ஆனா அது குழந்தைங்களோட மனசை பாதிக்காம இருக்கணும். அடிச்சு வளர்க்குற குழந்தைங்க தான் உருப்படியா இருக்கும், இல்லன்னா தருதலே அலையும் சங்கர் மாதிரி. கவிதா, நீங்க வாய் மூடுறீங்களா? கவிதா, உனக்கு குழந்தைங்களை பாத்துக்கவும் தெரியல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியல. அது நீங்க பெரியவங்க லிஸ்ட்ல யார் யார சேர்த்திருக்கீங்கங்கறத பொறுத்து இருக்குப்பா. கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரியெல்லாம் நீங்க பெரியவங்க லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. வைதேகி ஒன்னும் வேலைக்காரி இல்ல, சங்கீத டீச்சர். அவங்க உன்னை விட அறிவாளி, புத்திசாலி, திறமசாலி, அனுபவசாலி. ஓஹோ, அறிவாளி, திறமசாலி, அனுபவசாலி. கரெக்ட் தான்ப்பா. இல்லன்னா இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே கொத்து சாவியை வாங்கி இடுப்புல மாட்டிக்க முடியுமா? சூடு வச்ச பிரச்சனை ஏன் சாவி கொத்துக்கு தாவுது? பிரச்சனை சூடு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். வைதேகி இந்த வீட்டுல செருப்பா உழைக்கிறான், அதனால சாவி கொத்த கொடுத்தேன். செருப்பு வாசல்ல கழட்டி வைக்கிறதானப்பா நம்ம நாட்டு பண்பாடு. இதே நாட்டுலதான் அண்ணனோட செருப்பு அரியணையில வச்சு ஆட்சி செஞ்ச பரதனோட கதையை நடந்திருக்கு. ராமனுக்கும் பரதனுக்கும் என்ன உறவுன்னு ஊருக்கே தெரியும். ஆனா உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன உறவுன்னு யாருக்குமே தெரியாதேப்பா. கவிதா, அவர் பெரியவர், அவருக்கு சரிக்கு சமமா வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்கியே, என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? உங்களை மாதிரி ஊமை போட்டானா இருந்துகிட்டு காரியம் சாதிக்க தெரியலன்னு அர்த்தம். 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள 40 சொட்டு கண்ணீர் விடுறீங்களே, இந்த நீலி கண்ணீர் டெக்னிக் எனக்கு தெரியலன்னு அர்த்தம். இந்த பாருமா, நீ கையில வச்ச சூட்டோட வார்த்தையால வைக்கிற சூடு, அதை என்னால தாங்க முடியலமா. அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? அதானே, என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். எந்த கடையில மாமி கிளிசரின் வாங்குறீங்க? அப்படின்னு உன்னை கண்ணு இந்த சும்மா அருவியா கொட்டுது. எனக்கும் இந்த டெக்னிக்கை கொஞ்சம் சொல்லி கொடுத்த தேவையில்ல. நானும் இந்த மாதிரி அப்படியே கண்ணீர் விட்டு அழுது நடிக்க ட்ரை பண்ணுவேன்ல. பகவானே, என்ன எதுவும் கேட்காதீங்க,
என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, இல்லைன்னா நான் இந்த ஆத்த விட்டே போயிடுறேன் அப்படின்னு உருக்கமா பேசி அவர் மனசு கலைச்சு நானும் கலெக்ஷன் ஆரம்பித்தேன்ல. என்ன சொல்றேன் மாமி? போது நிறுத்து. எந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாலும் சொத்து பணம்னு வந்து நிக்கிற. உன் நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நீங்க அப்படி நிக்கிறீங்க? அப்பா இந்த தோள்பட்டியை பிடிச்சு திருப்பினார்ல, நீங்க இந்த தோள்பட்டியை பிடிச்சு திருப்ப வேண்டியதானே? போற போக்க பார்த்தா அந்த நிலைமை வந்துடும் போல் இருக்கே. ஓகே, ஏதோ முடிவெடுக்க போறாரா? என்ன முடிவெடுக்க போறாரோ? நீங்க மூட்டையை கட்ட போறீங்களோ இல்ல கூடிய சீக்கிரம் எங்க சந்தோஷத்துக்கு சமாதி கட்ட போறீங்களோ தெரியல. எதுவா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் பண்ண சொல்லுங்க. இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் நமக்கு தாங்காது. மாமி அழாதீங்க மாமி, உங்களுக்காக நாங்க இருக்கோம் மாமி. மகேஷ், பாட்டி சரி வரட்டும். ஸ்னேகா, இங்க ஒரு நிமிஷம் வா. காயத்துக்கு மருந்து போடணும். மகேஷ், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஒன்றும் கோச்சிக்க மாட்டீங்களே? கோவப்படாத மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லு. இல்ல, என்னோட காயத்துக்கு மருந்து போடுறீங்க, உங்களால காயப்பட்ட இன்னொருத்தர் இருக்காரு, அவர் காயத்துக்கு மருந்து போட மாட்டீங்களா? என்னால இன்னொருத்தங்க காயப்பட்டாங்களா? நான் யாருக்கு மருந்து போடணும்? கிருஷ்ணா மாஸ்டர். அந்த ஆள் பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல. மகேஷ், கோவப்படாதீங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னேன்ல. அவரு எனக்கு கச்சேரி அரங்கேற்றம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. ஆனா நம்ம தான் இன்னும் அவருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருக்கோம். அதான் கச்சேரி போய் பாடிட்டு வந்தாச்சுல. ஆனா குருதட்சணை இன்னும் தரலையே. ஓ, அதுவா? மகேஷ், இன்னைக்கு கிருஷ்ணா மாஸ்டருக்கு பிறந்த நாள். நம்ம அவரை போய் வாழ்த்திட்டு அப்படியே குருதட்சணை கொடுத்துட்டு வந்துடலாமா? அவன் பிறந்ததே வேஸ்ட், இதுல அவன் பிறந்த நாள் வேற கொண்டாடணுமா? பாட்டி, அவர் நம்ம எல்லாரையும் விட அதிகமா சாதிச்சிருக்காரு. அவரை பத்தி நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது. போடா, போய் அவனுக்கு குருதட்சணையும் கொடுத்துட்டு அவன் கணக்கை ஒரே அடியா செட்டில் பண்ணிட்டு வந்துடு. போ, இல்லைன்னா அவன் காலம் பூரா சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். சரி பாட்டி. பாட்டி, தேங்க்யூ பாட்டி. போதுமா? போ. போதும். டேய், கதவு தட்டுறாங்களே, திறக்க வேண்டியதானே? சரி உட்காரு. போலீஸா? வாங்க, என்ன விஷயம்? நீங்க தான் லட்சுமியா? ஆமா, நான் தான் லட்சுமி. நீங்க தானே சங்கர் ஜாமீன்ல எடுத்தது? நான் தான். எப்போவோ ஜாமீன்ல எடுத்தது, அதான் முடிஞ்சு போய் திரும்பவும் கேஸ் ஆரம்பிச்சு அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் பிடிச்சி போட்டுட்டீங்களே. இப்ப இங்க வந்து திரும்ப அவரை பத்தி விசாரிச்சா என்ன அர்த்தம்? அந்த சங்கர் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். சங்கர் தப்பிச்சிட்டானா? எப்போ? இன்னைக்கு காலையில. அதான் உங்களை பார்க்க வந்தானே, தேடிட்டு வந்தோம். இங்க வரல சார். கான்ஸ்டபிள், உள்ள போய் செக் பண்ணு. இவன் யாரு? நான் அவங்க சொந்தக்காரன் பையன் சார், ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இதா பாருங்க, அந்த சங்கர் ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல். அவன் ஒரு மென்டல் வேற. நீங்க அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார் உள்ள எல்லாம் தேடி பார்த்துட்டேன் சார், சங்கர் இல்ல சார். சார் அந்த சைடு யாரும் இல்ல சார். சங்கர் இங்க வந்தா அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது உங்க கடமை, புரியுதா? கண்டிப்பா சொல்றேன் சார். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. எஸ் சார். எதுக்கு மாட்டிக்கிறீங்க? அனாத பையலே, நீ எனக்கு சொந்தக்காரனா? ஒரு சேஃப்டி சைடுக்கு சொன்னமா? வெட்டி உப்பு கண்டம் போட்டுடுவேன். மரியாதையா நடந்துங்க.
வந்த? கொஞ்ச நேரம் அங்கே இருக்க வேண்டியதானே? இப்பதான் போலீஸ் போறாங்க. ஐயோ நீங்க வேற அந்த கபோர்ட்ல இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா மூச்சு விட முடியாம உயிரே போயிருக்கும். சங்கர் கொஞ்சம் கத்தாத, அவங்களுக்கு கேட்டுற போது. சரி போலீஸ் போயிட்டாங்களே? போயிட்டாங்க. ஐயோ இவர்தான் சங்கரா? இவர்தான் போலீஸ் தேடுதா? அப்ப நான் போலீஸ்ல போய் டேய் நில்லுடா. எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி எதை சொன்னாலும் அடிக்கிறீங்களேக்கா. ஏய் வாய் மூடு. இனிமே பேசுனா அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். இவன் நம்ம ஆளு, புரிஞ்சுதா? போலீஸ் இலிசன் போன அவ்வளவுதான். ஏய் நீங்க யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா மறுபடியும் உதவி பண்றீங்க. நான் பதிலுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்தா இத புடி. நீ இனிமே இங்க இருக்க கூடாது. போலீஸ்க்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எங்கேயாவது தலை மறைவா இருந்துரு. ஒரு வாரம் கழிச்சு வா, என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். சரி. ஏய் எங்க போற? அந்த பக்கம் பின்வாசல் வழியா போ. தேங்க்யூ. போட்டேனா? சொக்கனைங்க சார் பையனுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுது. சம்திங் ராங். கண்டு கொண்டேன் வெண்ணிலவை கண்டு கொண்டேன். பிரமாதம். ஏண்டா இது என்ன ராகம் தெரியுமா நோக்கு? ராகத்தை விடுங்கண்ணா, நான் இப்ப பாடிந்தியா சொன்னேன். அண்ணா இப்படி பண்ணிருந்தால அத சொன்னேன். 10 வயசு குறைஞ்சு போட்டீங்களே. ஏண்டா வருதா? எதுக்கு தான் ஜால்ரா போடுறதுன்னு ஒரு வெஸ்தையே கிடையாதா? டை போட்டுக்கிறதுக்கு கூடவா? சரி அத விடுங்கண்ணா. இந்த வேலையில நான் வந்த வேலையை மறந்துட்டேன். உங்க அக்கா அத்திம்பேர் எல்லாரும் வந்தாச்சு. ஏண்டா ஸ்னேகா வந்துட்டாளா? வருவாண்ணா, கட்டாயம் வருவா. வருதா? நான் இன்னைக்கு என்னோட முடிவை அவள்கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். ஓ பேஷா. அவதான் எப்பன்னு காத்துன்னு இருக்காள. அன்னைக்கு கூட மாஸ்டர் குருதட்சிணையா எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு பூடகமா சொன்னால. அண்ணா அவளை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே இல்லைன்னா. இத பாருங்க, நீங்க வாங்கி கொடுத்த புடவை கூட கச்சேரிக்கு கட்டிக்காம கல்யாணத்துக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டா. நீங்க கவனிச்சல. அதனால நீங்க தானே நன்னா யோசனை பண்ணி முடிவு பண்ணும். நான் யோசிக்காம முடிவு எடுக்கிறது இல்ல, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது இல்ல. முடிவெடுக்கிறது முடி எடுக்கிறது எல்லா விஷயத்திலயும் நீங்க அப்படிதான். ஆனா அந்த மகேஷ் தான். ஏய் அவன் யாருடா? தூசி பையன். அவனுக்கும் ஸ்னேகாவுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அவன் வீட்டுல தங்கும்படியா எடுத்து, அதுக்காக அவ வாடகை தான் தர முடியும், அவ வாழ்க்கையை தந்துட முடியுமா? நீங்க சொன்னா அது கரெக்டா தானே இருக்கும். இருந்தாலும் அந்த மகேஷ் அவ சம்மதத்தை நாம கேட்கணும்னு எதிர்பார்ப்பான் இல்லையா? ஏய் எனக்கு அந்த மகேஷோட சம்மதம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்னேகாவோட சம்பந்தம் தான் தேவை. நான் பக்தி ரசம்னா அவன் பட்ட சாராயம். சம்மதம் பக்தி ரசம் பட்ட சாராயம். அடாடாடாடா, இந்த காதல்னு வந்துருத்துனா இந்த வார்த்தை ஜாலங்கள் அழகா வந்து சேர்ந்துக்கிறதுனா அதுதான். இங்க பார், நேக்கும் மகேஷுக்கும் வித்தியாசம் தெரியாதவ இல்ல ஸ்னேகா. வருதா? இன்னைக்கு அவ விரல வச்ச அவன் கண்ணை குத்துற, நீ வேடிக்கை பாரு. அவன் கண்ணதான் குத்த போறாளோ, அவன் காதை தான் நோண்ட போறாளோ, மொத்தத்துல ஆல் த பெஸ்ட் அண்ணா. ஆல் த பெஸ்ட். என்னம்மா அது? வெத்தலை, பாக்கு, பழம், ஸ்வீட்டு, சம்பந்தம் பேசவா போற? இல்ல பாட்டி, மாஸ்டருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் குருதட்சணை கொடுக்க போறேன். அவனே உரிச்ச வாழைப்பழம் மாதிரி இருக்கான். அவனுக்கு எதுக்கு இந்த 1 டஜன் வாழைப்பழம்? எல்லாம் சாப்பிடறதுக்கு தான் பாட்டி. குரங்கு தான் இத்தனை பழத்தையும் ஒருமிக்க சாப்பிடும். பாட்டி தப்பு. கடவுளே, பாட்டி ஏதோ தெரியாம சொல்லிட்டா, என்ன மன்னிச்சிரு. என்னம்மா அது? நானு சிம்பிளா லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்டேன். நீ என்னமா நான் கொலை பண்ண மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு பாட்டி, குரு தெய்வத்துக்கு சமம். குரு தட்சணை கொடுக்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சும்மா பிளாங்க் செக் எல்லாம் கொடுத்தா நன்னா இருக்காது. முறையா கொடுத்தாதான் கொடுக்கறவாளுக்கும் மரியாதை, வாங்குறவாளுக்கும் மரியாதை. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போறது? அப்பா என்ன மரியாதை கட்ட வாங்குறியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல பாட்டி.
பெரியவாள வித்வான்கள் எல்லாம் நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா குருவோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா இருக்கணும். அது சரிம்மா, இங்கேயே கடையை விரிச்சிட்டியே, எப்படி கொண்டு போவ? இல்ல பாட்டி, அங்க நிறைய பெரிய மனுஷா வருவா. அவ முன்னால உட்காந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதான் இங்கே செட் பண்ணி வச்சுட்டேன். எப்படியும் ஆட்டோல தான் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறேன். அத மகேஷே வந்துட்டான் போல இருக்கு. மகேஷா? ஆ, கார்லியா? ஆ, என்ன பாட்டி சொல்ற? நிஜமா. ஸ்னேகா ரெடியா? கிளம்பலாமா? என்ன மகேஷ், கார்லியா வந்தீங்க? ஆமா, நீ குருதட்சணை தட்டு கிட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவ. பைக்ல எப்படி போக முடியும்? அதான் கார்ல வந்தேன். யாரோட கார் அது? ஏன் உங்க மாஸ்டர் கிட்ட மட்டும் தான் கார் இருக்குமா? எங்க கிட்ட எல்லாம் கார் இருக்காதா? இல்ல, இவ்ளோ நாளா உங்ககிட்ட கார் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி விடு, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, இதையும் பெரிய விஷயமாக்கிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய சஸ்பென்ஸ், இது எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இது என்னம்மா சுண்டக்காய் சஸ்பென்ஸ்? இதை விட பெரிய பூசணிக்காய் சஸ்பென்ஸ் இருக்கு. கேட்டா அரண்டு போயிருவேன். பாட்டி கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? அந்த பூசணிக்காய் சஸ்பென்ஸ் என்ன? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நான் சொல்லிடுவேன், ஆனா அதுக்கப்புறம் உங்க மாஸ்டரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. பரவாயில்லையா? ஐயோ, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். நான் கிளம்புறேன். பாட்டி போயிட்டு வரேன். பாட்டி எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? அது இருக்கட்டும் மகேஷ், அந்த பாட்டுக்காரங்கிட்ட உஷாரா இருக்கணும். இந்த தடவையோட அவன் சாவகாசத்தை கட் பண்ணிடுற. கவலைப்படாத பாட்டி, இனிமேல் அவன் ஸ்னேகாவை நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பேசிட்டு வந்துருவேன். செக் கொடுத்தா கிழிச்சு போட்டுருவான்றதுக்காக தான் இங்க பார், கேஷ் எடுத்துட்டு போறேன். வெரி குட். இத்தனை நாள் அவன் தான் மங்களம் பாடிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கே அவனுக்கே நீ மங்களம் பாடிட்டு வா. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பாடா. கணேஷ், இன்னைக்கு அண்ணாவோட பிறந்த நாள். பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வருவாங்க. கொண்டு வர பிரசன்டேஷனை பார்த்து பத்திரமா வாங்கி வச்சு அவளை கவனிச்சு. சரிங்கய்யா. ஸ்னேகா வா, ஸ்னேகா வா. அடாடாடா, சாட்சாத் அந்த மகாலட்சுமி கார்ல வந்து இறங்குற மாதிரி இருக்கு. இனிமே அண்ணாவோட பர்த்டே பார்ட்டி கதை கட்டிடும். அது யார் கூட ஃப்ரெண்டு யாராவது அழைச்சு வந்திருக்கியா? ஆஹா, வந்துட்டான்யா வந்துட்டான். அண்ணாவோட பார்ட்டி கோவிந்தா. ஏன்பா உனக்கு வேற வேலை வெட்டி எதுவும் கிடையாதா? என்னையா பக்கவாத்தியம், கொஞ்சம் அடக்கி வாசி, புரியுதா? ஸ்னேகா நீ வா, உள்ள போலாம். காரை இப்படி வழி நிறுத்தி வச்சுட்ட, வரப்போற விஐபிஸ்ல எப்படி உள்ள போவா? காரை எடுத்து ஓரமா நிறுத்துறது என்ன? ஒண்ணு இல்லைண்ணா, காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்திக்கலாமே சொன்னேன். அது மரியாதை. மரியாதை கொடுத்தனா மரியாதை கிடைக்கும், புரிஞ்சதா? ஸ்னேகா நீ வெயிட் பண்ணு. பெரிய மரியாதை ராமன் பேரன் இவன். இவன் எனக்கு மரியாதை கத்து கொடுக்குறான். வாஸ்தேகா உள்ள போலாம், அண்ணா உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு. இல்ல மகேஷ் வரட்டும். அவன் வருவாம்மா, அவர் வருவார், நீ வா. நீ டெல்லி ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே பெரிய விஷயம். ஆமா, நானும் உனக்கு எத்தனையோ தரம் சொன்னேன், நீ தான் ஒத்துக்க மாட்டேன்ட்ட. இப்பயாவது சரின்னு சொன்னியே. டெல்லியில உனக்கு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பொண்ணு பார்த்தோம், அப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்பயாவது சரின்னு சொன்னியே. என்னை விட அத்திம்பே தான் ரொம்ப சந்தோஷப்படுறார். மாஸ்டர், அக்கா இவதான்க்கா ஸ்னேகா. வாமா. என்னங்க மாஸ்டர்? இருக்கட்டும், அங்க வச்சுடு ஸ்னேகா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ நன்னா இருமா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாஸ்டர். தேங்க்யூ. உட்காருமா. அப்புறம் ஸ்னேகா, இது என்னோட அக்கா உஷா. நமஸ்காரம். அது என்னோட அத்தின் பேர் மிஸ்டர் நாராயணன். என்னோட உறவு உலகம் எல்லாமே இவ தான். இதானா உலகன்றது. இத்தனை வருஷமா உங்க கூடவே இருந்து குப்பை கூட்டிட்டு இருக்கேன். இவ அப்பப்ப டெல்லியில இருந்து வந்து அப்பப்ப டெல்லிக்கு பிளைட்ல போயிட்டு இருக்கா. இவதான் உங்களுக்கு உலகம்ன்றது. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கவே மாட்டியா? பை தி வே ஸ்னேகா, அது என்னோட ஃப்ரெண்டு அசோக். ஹாய். கிருஷ்ணா அப்பவே சொன்னான், நான் நம்பல. என்ன சொன்னாரு? என் சிஷ்ய சொர்ண விக்கிற மாதிரி இருப்பான்னு சொன்னான். அவன் சொன்னது பொய் இல்லைன்னு இப்ப நான் என்ன தெரியறது. நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. எதுக்கு? இத்தனை வருஷம் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ உன்னை பார்த்தப்பறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் மனசு மாறினதுக்கு நீ தான் முழு காரணம். நான் எப்படி மாஸ்டர்? ஸ்னேகா அதெல்லாம் விடு. இவெல்லாம் டெல்லியில இருந்ததுனால உன்னோட கச்சேரி அரங்கேற்றத்துக்கு வர முடியாம போச்சு. ப்ளீஸ் அவளுக்கா ஒரு பாட்டு பாட. உன்னோட குரலை கேட்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துன்னு இருக்கா அவள்லாம். அவ பாட மாட்டா.
அவ பாடுறதுக்காக ஒண்ணு இங்க வரல. ஏய், நான் ஒரு குரு, அவ என்னோட சிஷ்ய. நான் கேட்டா அவ ஏன்டா பாட மாட்டா? அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? இங்க பார், அவளுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, காய்ச்சல், ஜலதோஷம், அதனால அவ பாட மாட்டான். ஸ்னேகா, நீ வா போலாம். कृष्णा नी बेगने बारू बेगने बारो मुखवर्ण तोरो कृष्णा नी बेगने बारू. ஹலோ, கும்பகோணத்துலேருந்து ரத்னசாமி பேசுகிறேன். அங்கே வைதேகி மாமி இருக்காங்களா? நான் கொஞ்சம் பேசணும். அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அண்ணாச்சி பேசுகிறேன்னு சொல்லுங்க. வருவாங்க. கொஞ்சம் இருங்க. வைதேகி, ஊர்ல இருந்து அண்ணாச்சி போன் பண்றாருமா. அண்ணாச்சியா? நீ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்ன, ஆனா உங்ககிட்ட பேசி ஆகணும்னு பிடிவாதம் பண்றாரு. பரவாயில்ல, நான் பேசுறேன். அந்த கடங்கார பாவி எந்த குண்டை தூக்கி போட போறான்னு தெரியலையே. என்னம்மா பேசுறேன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டே இருக்க? இதோ போறேன். ஏய் வைதேகி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ இங்க ஊர்ல இல்லைங்கிற தைரியத்துல கிச்சாவை ஏவி விடுறியா? உன் பேச்ச கேட்டுதான் அவன் ஜவுளி கடை எரிச்சானா? உன்னை தொலைச்சிருவன், தொலைச்சு. ஐயோ இல்ல, நான் ஒண்ணு பண்ணல. சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது. அவனதான். என்னம்மா ஏன் இப்படி பதற? ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணு இல்ல, சாதாரண விஷயம்தான். ஏய், 15 லட்சம் நஷ்டங்கிறேன், அது ஒண்ணுமில்ல, சாதாரண பிரச்சனைங்கிற. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு? இல்ல, நான் இங்க சொன்னேன். ஏன் இப்படி என்ன பந்தாடுறேன்? அந்த கிச்சா பெட்ரோல் கேனை எடுத்துட்டு வந்து மணிய கடையை கொளுத்துறேன்னு மிரட்டான். அவனுக்கு சாவு என் கையில தாண்டி. ஐயோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது, பாவம். வைதேகி, எதுக்கு அழற நீ? போன இப்படி கொண்டாடி. இல்ல. எதுக்கு அந்த ஆள் அடிக்கடி போன் பண்ணி உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கான்? இப்படி போன இல்ல, கொண்டாடி. இல்ல, நானே போன சமாளிச்சுக்கிறேன். குடுமா இங்க. இல்ல, நானே சமாளிச்சுக்கிறேன். அவளுக்கு ஊர்ல ஏதோ பிரச்சனையா, அதுக்காக என்கிட்ட அட்வைஸ் கேக்குறேன். ஏய், நான் எதுக்கடி உன்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்? உனக்கு அவ்வளவு கொழுப்பா? என்னை விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் வேற ஒரு ஆளை பிடிச்ச உடனே உனக்கு திமிரு ஏறி போச்சா? உனக்கும் எனக்கும் உள்ள உறவை சொல்லி உன் பேரை வந்து நாரடிக்கவா? வர்றேன், ஒரு வாரத்துல வர்றேன். அடுத்த லட்சத்தை ரெடி பண்ணி வை, இல்ல அசிங்கப்பட்டு போவேன். வேண்டாம், நீ தயவு செஞ்சு இங்க வந்துடாத. தயவு செஞ்சு இங்க வந்துடாத. நீ சொல்றத நான் கேட்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. வைதேகி, எதுக்கு இப்ப நீ அழற? ஹலோ ஹலோ, ஏமா என்னம்மா உன் பிரச்சனை? நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அந்த ரத்னசாமி கிட்ட எதுக்கா நீ 1 லட்ச ரூபா பணம் கொடுத்த? என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எல்லாம் நான் செஞ்ச பாவம். என் காலையே சுத்தி சுத்தி வருது. என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எல்லாம் என் தலைவிதி. நான் அனுபவிச்சுட்டு போறேன். ச்சே, என்ன இந்த அம்மா தானும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் கஷ்டப்பட வைக்கிறாங்க. இது என்னன்னு கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கணும். ஓஹோ, மாமி கும்பகோணத்துல ஏதோ சிலுமிஷம் பண்ணிட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பல லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ரத்னசாமியை கரெக்ட் பண்றதுன்னா மேட்டர் பெருசா தான் இருக்கும். இதுல இங்க வந்து எனக்கு வேட்டு வைக்கிறாளா? வரட்டும் அந்த அண்ணாச்சி, இவளுக்கு நான் வேட்டு வைக்கிறேன். ஸ்னேகா, கொடுத்துரு. என்னங்க மாஸ்டர், குருதட்சிணை. குருதட்சிணையா? என்ன கொடுக்குற?
மாஸ்டர் பணம் 50,000 ரூபாய். ஸ்னேகா உனக்கு வேணா 1,00,000 ரூபாய் நான் இனாமா கொடுக்குறேன். என்கிட்ட இல்லாத பணமா? ஆமா ஸ்னேகா, குருதட்சணையா நீ எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு அவர் இல்ல. அவர் கேட்கறது நீ குருதட்சணையா கொடுக்கறேன் அப்படின்னு தான் நீ ஒத்துட்டு இருக்க. எனக்கு பணத்தை தவிர கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எனக்கு ஆத்துக்காரியா வரணும். இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் குருதட்சணை. ஏத்த வர என் தம்பி கிருஷ்ணாதாம்மா. அவனை கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். பெரிய சிங்கரா வரணும்னு ஆசை. வரணுமா வேண்டாமா? மாஸ்டர் நீங்க என்ன? அண்ணா பாத்தேனா, சந்தோஷத்துல ஸ்னேகாவோட வாய் அடைச்சு போச்சு. வாயில வார்த்தைகளே வரல. ஸ்னேகா உனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தரணும்னு தான். ஸ்னேகா வா போலாம். ஏய் நில்லுப்பா, அவ என்ன எனக்கு பதிலே சொல்ல. அவளை எங்க எடுத்துன்னு போற? அவ எந்த பதிலும் சொல்ல மாட்டான். நான் சொல்றேன், உனக்கு தர வேண்டிய மரியாதை குருதட்சணை எல்லாம் அந்த தட்டுல இருக்கு, எடுத்துக்க. இது எனக்கு தேவையில்லை, எனக்கு ஸ்னேகா தான் வேணும். சீ, வாய மூடுறா. உன்கிட்ட சங்கீதம் கத்துக்க வந்த பொண்ணியே குருதட்சணையா கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏய் நீ பேசாதடா, மரியாதை தெரியாத அல்ப பையன். எது பேசுறதா இருந்தாலும் ஸ்னேகா பேசட்டும். ஸ்னேகா சொல்லு ஸ்னேகா, ஏன் பேசாம நிக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? அவளுக்கு சம்மதம் இல்ல. ஏய் நீ வாய மூடுற. இன்னும் அவளை பேச விடாம நீயே பேசிட்டு இருக்கியே. உன்னோட சுயநலத்துக்காக அவ வாழ்க்கையை நீ வாழடிக்க போறியா? ஏய் நீ பேசாதடா ஜால்ரா. நீ வாய மூடுற. அவ குரு சிஷ்யே பேசிக்கிற, நீ என்ன நடுவுல வருன? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஸ்னேகாவுக்கு என்ன உறவு? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன், அவளோட புருஷனாக போறவன். ஸ்னேகா நீ வா போலாம். அண்ணா அத அவ சொல்லட்டும்டா, நீ கையேடுறா. ஏய் ஏய் கை முன்னாடி என் ஸ்னேகா கையை பிடிக்கிறா. ஏய் என்னடா நினைச்சிட்டு குட், வெரி குட் ஸ்னேகா. இத்தனை நாள் உன் உயிருக்கு உயிரை காதலிச்சு காப்பாத்தினதுக்கு எனக்கு நல்ல பரிசை கொடுத்துட்டேன். உன் நன்றிய ரொம்ப பிரமாதமா காட்டிட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மகேஷ் மகேஷ் ஸ்னேகா புரியுது ஸ்னேகா, உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தேன். வெரி குட். அவன் போனா போட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ஸ்னேகா. விடுங்க மாஸ்டர், என்ன தொடாதீங்க. ஸ்னேகா நான் போகணும், என்ன தடுக்காதீங்க. எங்க போகணும் உனக்கு? மறுபடியும் அவன் பின்னாடி போகணுமா? ஓடி போய் சாக்கடையில விடணுமா? அது சாக்கடை இல்ல, இதுதான் சாக்கடை. உங்க சுயரூபம் என்ன இன்னைக்குதானே எனக்கு தெரியுது. உங்களை கடவுளுக்கு சமமா வச்சு மதிச்சேன். ஆனா அந்த கடவுளை என்ன கட்டிலுக்கு கூப்பிடுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குருதட்சணை கொடுக்க வந்தவகிட்ட வரதட்சணை கேட்டு பெரிய பாவம் பண்ணிட்டேல மாஸ்டர்.